ஓகே, மார்ச் 10 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஏரியா தான். லைக் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியால என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் இந்த ஏரியால இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏரியால இருக்க கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சில பல பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும். எந்த மாதிரி பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸ்ல வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து சில பல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து இருக்கும். ஓகேவா? நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நார்மலா நீ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்க. அந்த கம்பெனிக்கு வந்து நீ வந்து ஒரு சிப்பே மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீ வந்து டாக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த ஏரியால இருக்க கம்பெனிஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கட்டுற டாக்ஸ்க்கும் இவன் கட்டுற டாக்ஸ்க்கு வந்து அவன் வந்து அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும், இவன் வந்து கம்மியா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த ஏரியாவோட சிறப்பம்சம். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால வந்து எத்தனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 276 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6279 கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜோன்ல வந்து லைக் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. அங்க இருக்க கம்பெனிஸ் வந்து நாங்க வந்து இதுல இன்வெஸ்ட் இதுல வந்து இந்த இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுமா, அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியில வந்து எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பாத்துக்கோங்க, 17 மெம்பர்ஸ். சரியா? இந்த கமிட்டியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போதைக்கு அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான சஜஷன் வந்து கொடுக்கணும். லைக் வந்து ஐடியா தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற ஐடியா வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஐடியா வந்து அவங்க வந்து தரணும். இதுதான் வந்து அந்த கமிட்டியோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில வந்து எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பாத்துக்காங்க, 17 மெம்பர்ஸ் அப்படின்றது சொல்ல தெரியணும். யார் யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து சில பேரு, அதுக்கப்புறம் வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில பேரு, அதுக்கப்புறம் வந்து நித்தி ஆயோக்ல இருந்து சில பேரு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ல இருந்து சில பேரு, அதுக்கப்புறம் வந்து 2 டெவலப்மெண்ட் கமிஷனரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேரு, இந்த மாதிரிலாம் வந்து அதுல வந்து மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சுதானே? என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில வந்து 17 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த கமிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கமிட்டி வந்து எப்போக்குள்ள லைக் வந்து அந்த ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த சஜஷன் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த சஜஷன் வந்து கொடுக்குற டைம் வந்து எத்தனை மாசம் கேட்டீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள வந்து அவனோட கான்செப்ட் பேப்பர் லைக் வந்து ப்ராப்ளத்தை வந்து அவன் ஸ்டடி பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான சொல்யூஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து கான்செப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் பேப்பரை வந்து வித்தின் 6 மந்த் 6 மந்த்துக்குள்ள வந்து அவன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நார்மலா இப்போ வந்து என்ன ஆக்ட் வந்து அங்க இருக்குன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 இருக்கு. இதை வந்து அவன் வந்து அந்த கான்செப்ட் பேப்பர் வந்து கொடுப்பானா, கொடுத்த பிறகு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. அவன் கொடுத்திருக்க கான்செப்ட் பேப்பர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த ஆக்டை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2.1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுட்டானே? மத்த ஆளுக்குலாம் இருக்குது 5 பேரு. நான் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? என்னடா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த ஸ்கூலு காலேஜ் மாதிரி என்ன ரிமூவ் பண்றதுல வந்து புரியுதா? என்ன ஸ்கூல்ல தான் வந்து இந்த வரலைன்னா ரிமூவ் பண்றது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுல எனக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், சரி வாங்க வாங்கன்னு. ஒரு மாசம் பார்ப்பேன். ஓகேவா? ஏன்னா வர்றது ஒரு 5 பேரோ 10 பேர் தான். 10 பேர் வர்றதுக்கு எதுக்கு 46 பேரு? டெய்லி வாங்க. சரியா? நான் திடீர்னு வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்து வந்து கேட்கக்கூடாது, என்ன ப்ரோ டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டேங்க. எனக்கு எப்போ தெரியும். சரியா? யாரு வந்து எப்போ வருது வரா, யாரு டெய்லி வரா, அப்படியே டெய்லி வந்தாலும் அவங்க வந்து எந்த டைத்துக்கு வந்து வராங்க, எவ்வளவு நேரத்துக்கு வந்து இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். நிஜமா பார்ப்பேன். ஓகே, சொல்லாம கொள்ளாம ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் சொல்ல. சரியா?
இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2015 வந்து COP21 வந்து நடந்திருக்கும், பாரிஸ்ல வச்சு நடந்திருக்கும். அப்போதான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குருகிராம் இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதோட எய்ம் என்ன, இதோட டார்கெட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும். அதே சமயத்துல வந்து இந்த சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து கூட்டணும். இதுதான் வந்து இதோட எய்ம். அதே மாதிரி வந்து இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சோலார்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்ட் பண்றது வந்து 1 ட்ரில்லியன், கரெக்டா சொன்னா வந்து $1 ட்ரில்லியன் வந்து 2030 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக், சரியா? இப்ப வந்து வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல 2 டேர்ம் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இதுல ஜாயின் பண்ற கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷியல் மெம்பர் 2 டேர்ம் வந்து இருக்கும். அது என்னடா சைனு, அது என்ன அபிஷியல் மெம்பர்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நானே வந்து அந்த கண்ட்ரி, நானே வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து சேர்றேன்னா இந்த மாதிரி சேர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சைன் மட்டும் பண்ணி வந்து வச்சிருப்பேன். ஒன்ஸ் வந்து நான் வந்து ராட்டிஃபைட், அதாவது உறுதி கூறுதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ராட்டிஃபைட் ஆன பிறகு மட்டும்தான் வந்து நான் வந்து அபிஷியல் மெம்பரா வந்து ஆவேன். புரிஞ்சுச்சா? சும்மா ஜாயின் பண்றது வேற, அபிஷியல் மெம்பர் வேற. அபிஷியல் மெம்பரா வந்து நீ ஆகணும்னா கண்டிப்பா வந்து அந்த சைன் பண்ண கண்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ராட்டிஃபைட் ஆனா மட்டும்தான் வந்து அபிஷியல் மெம்பரா வந்து ஆக முடியும். விளங்குச்சா அந்த டேர்ம்? சைன்டுக்கும் ராட்டிஃபைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? சைன்டுக்கும் அபிஷியல் மெம்பருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து சைன் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 124+, சரியா? கரெக்டா நம்பர்ஸ் தெரியல. 124 மெம்பர்ஸ் வந்து சைன் மட்டும் வந்து பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரோமானியா இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ரோமானியா வந்து எப்போ வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து சைன் மட்டும் பண்ணிருப்பானா, 118வது கண்ட்ரியா வந்து டிசம்பர் 2023ல சைன் மட்டும் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த கண்ட்ரி வந்து அபிஷியல் மெம்பரா வந்து ஆகுறாங்க, அதாவது ராட்டிஃபைடு வந்து பண்றாங்க, சரியா? ராட்டிஃபைடு வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். கடைசியா வந்து ஒரு கண்ட்ரி வந்து எப்போ வந்து ராட்டிஃபைடு வந்து பண்ணுச்சுன்னா, ஒரு கண்ட்ரியை வந்து படிச்சிருப்போமே, 107வது கண்ட்ரியா வந்து மால்டோவாவா, மால்டோவா வந்து நம்மளே படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இவன் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கரெக்டு தானே? 99 வந்து ஸ்பெயின், 100 வந்து பராகுவே, 101 எனக்கு தெரியல, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, ஆன்டிகுவா, நேபாள், அர்மேனியா, மால்டோவா, இந்த மாதிரி வருஷம் வந்து வரும், சரியா? எனக்கு வந்து அந்த நம்பர் மட்டும் தெரியல. 99 வந்து ஸ்பெயின் தெரியும், 100 பராகுவே தெரியும், 107 வந்து மால்டோவா தெரியும், சரியா? அதுக்கப்புறம் வந்து டிரினிடாட் அண்ட் டொபாகோ வரும், ஆன்டிகோ வரும், நேபாள் வரும், அர்மேனியா வரும், சரியா? இந்த நம்பர்ஸ் எனக்கு, அந்த நம்பர்ஸை பார்த்துக்கோங்க. கடைசியா நம்ம என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா, மால்டோவா வந்து 107 வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். இந்தியா தாங்க இது 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 இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க இது. ஓகே, இப்போ என்ன விஷயம், நான் வந்து ஆல்ரெடி சைன் பண்ண கண்ட்ரி ஆன ரோமானியா வந்து இப்போ வந்து ராட்டிஃபைட் வந்து பண்ணிருக்கு அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு கதை. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில், இந்த ஆயில்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த யூஎஸ்கார் என்ன பண்ணிருப்பானா, எப்ப எனக்கும் ரஷ்யாவுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு, நீ வந்து க்ரூட் ஆயில வந்து அவன்கிட்ட வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம், அவன்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்திருப்போம். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஆகஸ்ட் மாசம் இந்த யூஎஸ்காரங்க என்ன பண்ணிருப்பானா வந்து இந்தியால இருந்து பொருள் வந்து போகுது பாத்தீங்களா அந்த ஊருக்கு, அந்த பொருளுக்கு வந்து வரி வந்து போடுவாங்க. முன்னாடி எவ்வளவு வந்துச்சுன்னா வரி 25% வந்து வரி இருந்திருக்கும். நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோமா, இந்த மாதிரி ரஷ்யாட்ட இருந்து வாங்காதேன்னு சொன்னது வந்து கேட்டிருக்க மாட்டோமா. அதனால ஆகஸ்ட் மாசம் என்ன பண்ணிருப்பாங்க, யூஎஸ்காரங்க இந்த வரியை வந்து 25% வந்து மாத்திருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 25% வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா பிப்ரவரி மாசம், சரியா, ஒரு பேச்சுவார்த்தை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த வரியை வந்து திருப்பி வந்து 18% வந்து குறைச்சிருப்பாங்க, சரியா? 25 வந்து குறைச்சிருப்பாங்க. ஆனா வந்து சில பல கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதுல முக்கியமா என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. இந்தியாவும் ஓகே சொல்லியிருக்கோம். அதனால வந்து அதை வந்து 25% வந்து மாத்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா சைடும் வந்து இந்த யுத்தங்கள், அந்த போர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நடந்துகிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து கரெக்டா சொல்லணுமா வந்து அந்த ஏரியாவை பார்த்துக்காங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா?
எப்படி சொல்றது? இந்தியா வந்து இந்த க்ரூட் ஆயில்லாம் இம்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுல வந்து எத்தனாவது லார்ஜஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, 3 லார்ஜஸ்ட். நல்லா வச்சுக்கோங்க. க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுல இந்தியா வந்து 3 லார்ஜஸ்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து க்ரூட் ஆயில் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குவாங்க பாத்தீங்களா? அந்த வர ஆயில் வந்து எந்த வழியா வந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த அரபிக்கடல் பக்கத்துல வந்து ஒரு இடம் வந்து இருக்கும். அந்த இடத்து வழியாக தான் வந்து வெளிநாட்டுல இருந்து வர க்ரூட் ஆயில்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து வரும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து லைக் வந்து யுத்தம் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கா. அதனால வந்து அந்த இடத்துல வந்து எந்தவித ஆயிலும் வந்து இந்தியாவுக்கு வந்து வர்றது வந்து லைக் வந்து ஒரு தடை மாதிரி வந்து இப்போதைக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஎஸ்காரங்க, நீ என்ன பண்ணுப்பா இப்போதைக்கு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குல்ல, அதனால என்ன பண்ற, நீ வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில வந்து வாங்கிக்க. ஆனா வந்து 30 நாளைக்கு மட்டும் தான் வந்து வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ஒன்றும் இல்லைங்க, வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுல சில பல தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து வாங்கிக்க, 30 நாள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து முக்கியமா 3 கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் முக்கியம். 3 கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. என்ன கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ரஷ்யா ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆயில தான் நீ வந்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா வந்து, ஆல்ரெடி ஷிப்மெண்ட்டுக்காக வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆயில தான் வாங்கணும். இது கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து அந்த ரஷ்யா வந்து ஆயில் வந்து கொடுக்குறானா, அவன் டைரக்டா வந்து இந்தியன் போர்ட்ல வந்து கொடுக்கணும். சரியா? அது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாங்குறாங்க பாத்தீங்களா இந்த கம்பெனிஸ், அவன் வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். சரியா? ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு 3 கண்டிஷன் வந்து போடுறாங்க. எதுக்காக அந்த கண்டிஷன் வந்து போடுறான்னு கேட்டீங்கன்னா வந்து, ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஷிப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆளுக்கு வந்து விற்கிறதுக்காக தான் ஷிப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றானா வந்து, நீ வந்து ஷிப்மெண்ட் பண்ணதை மட்டும் தான் வந்து வாங்கணும். புதுசா வந்து அவன்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து வந்து வாங்கினேன்னா அவனுடைய ரெவன்யூ வந்து கூடிரும். இவனுக்கு என்ன பிரச்சனைனா வந்து, ரஷ்யாவோட இன்கமும் கூடிடக்கூடாது, இந்தியாவும் எந்தவித பாதிப்பும் வந்து மேற்கொள்ளக்கூடாது. சரியா? அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஷிப் பண்ணி விற்கிறதுக்காக வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை மட்டும் தான் வந்து வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சுதானே? புரிஞ்சுச்சா? 3 கண்டிஷன். கேட்கல இல்ல, அதனாலதான் வரியை கூட்டியிருப்பாங்க ஆகஸ்ட் மாசம். சரியா? நீ கேட்கவே மாட்டேங்கப்பா, அதனால வந்து உன் வரியை வந்து 25ல இருந்து 50% வந்து கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து பிப்ரவரி மாசம் வந்து பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 50% கூட்டியிருக்கீங்க, இதனால வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பானா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து குறைச்சிடுறேன், 50ல இருந்து 18% குறைச்சிடுறேன். ஆனா வந்து சில பல கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. என்ன கண்டிஷன் வந்து போட்டிருப்பானா, நீ வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. நம்மளும் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அதனாலதான் குறைச்சிருப்பாங்க. வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா, வாங்கக்கூடாதுன்னு சொன்ன இவனே இப்ப வந்து வாங்கிக்கலாம்னு எதிர்னால சொல்லியிருக்கானா, அந்த இடத்துல இந்த வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்ப வந்து யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து க்ரூட் ஆயில் சப்ளை வந்து ஆஹ், பாதிப்பாயிருக்கு. அதனாலதான் வாங்கிக்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சு? லாஸ்டா சொன்னது சொல்லுங்க. லாஸ்டா என்ன சொன்ன? புரிஞ்சுச்சு? பரவாயில்ல, நான் திருப்பி சொல்லணும்னா சொல்றேன். லாஸ்டா என்ன சொன்னேன்? லாஸ்டா சொன்னது புரிஞ்சுச்சா? டக்குன்னு சொல்லுங்களேன். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, பாண்டு, கிரீன் பாண்டு. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் பாண்டுனா என்ன, கிரீன் பாண்டுனா என்னன்னு. அப்ப என்ன பண்ணுவானா வந்து, பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, பேங்க் வந்து அவனோட பத்திரத்தை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு XYZ அப்படின்னு ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து காசு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேங்க் வந்து அவனோட பாண்டை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அந்த என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த பாண்டை வந்து வாங்கிக்கிறாங்க. லைக் வந்து ஒரு 10 கோடி, ஒரு 10 லட்சம், இந்த மாதிரி கொடுத்து வந்து அந்த காசு கொடுத்து வந்து அந்த பாண்டை வந்து வாங்கி வந்து வச்சுக்கிடுவாங்க. இந்த காசை வச்சு என்ன பண்ணுவானா வந்து பேங்க், அவனுக்கு தேவையான லோன் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து லோன் வந்து கொடுத்து விடுவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் வந்து லோன் கொடுத்துட்டானா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா, இஎம்ஐ வழியா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா, நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா. அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? அவன்கிட்ட இருந்து பாண்டை வந்து வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்து அவன் பாண்டை ரிலீஸ் பண்றப்பே டைம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி 7 வருஷம் 5 வருஷம் சொல்லி டைம் சொல்லியிருப்பாங்க.
இந்த 5 வருஷத்துக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. 5 வருஷம் முடியிறப்ப வந்து மொத்த காசையும் கொடுத்துட்டு அந்த பாண்டு பேப்பரை வந்து இவங்க வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இதுதான் வந்து பாண்டு. விளங்குச்சு தானே? இதை பத்தி நிறைய வாட்டி டீட்டெயிலாவே பார்த்துருப்போம். சும்மா மேலாப்புல சொன்னேன். இது வந்து பாண்டு. அது என்னடா கிரீன் பாண்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேங்க் வந்து லோன் வந்து தராங்க பாத்தீங்களா. லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த லோன் தரது வந்து இந்த சோலார் பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு, விண்ட் பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு லோன் தராங்க பாத்தீங்களா. அதாவது அவனுக்கு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க அந்த பாண்ட்ல காசை. அந்த காசை வந்து இந்த கிரீன் ப்ராஜெக்டுக்காக வந்து லோன் வந்து தராங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பாண்டை வந்து கிரீன் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுச்சா? லைக் வந்து அந்த பாண்ட்ல வர காசை கிரீன், இந்த சோலார் விண்ட் இதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டை வந்து கிரீன் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு கிரீன் பாண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. எத்தனை கோடிக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. 10,000 கோடிக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. எதுல வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த பாண்டுக்கு ஏதாச்சும் ஒரு பாண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பாண்டுக்கு வந்து என்ன ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா AAA அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, கேர் ரேட்டிங்கும் ஐசிஆர்ஏ லிமிடெடும் தான் இந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து தருவான்னு கேட்டீங்கன்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் வருஷம் வந்து தருவாங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அந்த கூப்பன் ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொடுப்போம் 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுவான்னு சொன்னேன் பாத்தீங்களா. அதோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே. ஆக்சுவலா வந்து இதோட 10,000 கோடின்னு சொன்னேன்னா நார்மலா அவன் பிளான் பண்ணது வந்து 5,000 கோடி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து சில பல டிமாண்டால வந்து இதை வந்து 10,000 கோடியா வந்து கூட்டியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. பேஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5,000 கோடி. கிரீன் ஷூ ஆப்ஷன் வழியா வந்து எவ்வளவு கூட்டியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 5,000 கோடி. மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10,000 கோடி அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே தானே? இந்த மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பேங்க். எந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டை வந்து ரிலீஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். நானே 3 வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே கேள்வி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்களேன், நீங்களே 2 வாட்டி கேட்டிருப்பீங்க. கரெக்டா டேக் பண்ணி. கிரீன் ஷூலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நார்மலா நீ இவ்வளவுதான் பிளான் பண்ணிருப்ப. ஆனா வந்து சில பல டிமாண்டால வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்களா. எப்படி சொல்றது கரெக்டா வந்து இப்போ வந்து நானே வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இவ்வளவுதான் வந்து வச்சிருப்பேன். லைக் வந்து ஒரு 5,000 கோடி தான் வாங்கணும், 1000 கோடி தான் வந்து வாங்கணும் அப்படின்றது வச்சிருப்பேன். சில பல டிமாண்டால வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ரைஸ் மணியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கிரீன் ஷூ ஆப்ஷன் சொல்லுவாங்க. பேஸ் மணியோட அதிகமா வந்து மணியை வந்து ரைஸ் பண்றது. ஓகே. மற்ற ஆளுக்குலாம் புரிஞ்சிச்சுல? அடுத்து போலாம் தானே? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, 2026 பேங்கிங் 500 அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டோட பேர். நல்லா வச்சுக்கோங்க, 2026 பேங்கிங் 500 அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட பேரு. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து அது பேர் பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. சரியா? 2 பேராமீட்டர் இருக்கு. எந்த மாதிரி பேராமீட்டர்னு கேட்டீங்கன்னா உன்னோட பிராண்ட் வேல்யூ பொறுத்தையும் உன்னோட பிராண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்கோர் வந்து போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கோரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஸ்கோர் வந்து அதிகமா வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்களோ அவங்க தான் டாப். சரியா? அந்த மாதிரி தான் வந்து இந்த இண்டெக்ஸ்ல வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. 2 பேராமீட்டர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிராண்ட் வேல்யூவா. ரெண்டாவது என்ன சொன்னேன், பிராண்ட் ஸ்ட்ரென்த்தா. பிராண்ட் வேல்யூன்னா புரியுதா? லைக் வந்து ஒரு பேங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்குக்கு வர பேங்க் வேணா ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்துக்காங்க, அந்த பிராண்டுக்கு வர வந்து ப்ராஃபிட், அவனோட மார்க்கெட்ல வந்து அவனோட ஷேர் எவ்வளோ, இதை பேஸ் பண்ணி அவனோட வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து பிராண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், பிராண்டோட ஸ்ட்ரென்த். சரியா? மக்கள்கிட்ட வந்து அந்த பிராண்ட் வந்து எவ்வளவு வந்து ட்ரஸ்ட்டை வந்து சம்பாதிச்சிருக்கு, ரெப்புடேஷன் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, அவனோட சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி வந்து அந்த பிராண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்லுவாங்க. இந்த 2 பேராமீட்டர் வச்சுதான் வந்து இந்த ஸ்கோர் வந்து போடுவாங்க. அந்த ஸ்கோரோட பேர் பார்த்துக்கோங்க, பிராண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஸ்கோர் அப்படின்றதான் அந்த ஸ்கோரோட பேரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு 500 பேங்க், அதாவது வேர்ல்ட்லேயே வந்து ஒரு 500 பேங்க் வந்து எடுத்துக்கிறாங்க.
அதுல வந்து அதிகமா வந்து யார் வந்து ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து முக்கியமா பார்க்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட எஸ்பிஐ வந்து 16வது இடத்துல இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க்ல வந்து 16வது இடத்துல இருக்கு. இந்த ஸ்கோர் வந்து எவ்வளவு வந்து வாங்கியிருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90.3 வந்து ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கோம். மொத்தம் 100ல வந்து 90.3 வந்து ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கோம் 2026ல. போன வருஷம் வந்து எவ்வளவு வந்து வாங்கிருக்குன்னா 89.7 வந்து வாங்கியிருக்கும். இந்த வாட்டி வந்து 90.3 வந்து வாங்கியிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோர் வந்து 2 பேராமீட்டர்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அதோட ஸ்ட்ரென்த், சரியா? இந்த ஸ்ட்ரென்த்ல வந்து எவ்வளவு ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கும்னா AAA+ அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கும். இன்னொன்று வந்து என்ன சொன்னேன், பிராண்டோட வேல்யூவா, இந்த எஸ்பிஐயோட பிராண்ட் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8.1 பில்லியன் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேற என்ன பேங்க் வந்து இந்தியாவில் வந்து முக்கியமான பேங்க்னு கேட்டீங்கன்னா HDFC பேங்க். இவனோட ஸ்கோர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 88.2. அதே மாதிரி வந்து இவனோட பிராண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 12.4 பில்லியன் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்தியாவிலே வந்து அதிகமான பிராண்ட் வேல்யூ இவன் தான் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவனோட ரேட்டிங் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா AAA ரேட்டிங் அப்படின்றத சொல்ல தெரியணும். அடுத்து வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்கோர் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கோர் போட்டிருப்பானோ அந்த அவனோட பிராண்ட் வேல்யூ வந்து 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இது வந்து இந்தியால ஓவராலா வந்து யார் வந்து டாப்ல இருப்பானா, ஸ்கோரை பேஸ் பண்ணி யார் வந்து டாப்ல இருப்பானா வந்து பேங்க் சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கு வந்து 95 ஸ்கோர் வந்து வாங்கியிருப்பாங்க. 95.9 ஸ்கோர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜேபி பேங்க் வந்து 2வது வந்து இருப்பாங்க 95.5. அதுக்கப்புறம் வந்து வியாட்கோ வியாட்கோம் வியாட்கம் வியாட் அந்த நாடு இருக்குமா, வியாட்கம் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க், அது வந்து 95.3 ஸ்கோர் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. தானே வியாட்கம். ஓகே ஓகே, ஏதாவது புரியலன்னா சொல்லிருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு கார்டு யார் யார் சேர்ந்து வந்து இந்த கார்டை வந்து ரிலீஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்விக்கியும் HDFC பேங்கும் சேர்ந்து வந்து இந்த கார்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. எத்தனை கார்டுன்னு பார்த்துக்கோங்க, 2 கிரெடிட் கார்டு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஸ்விக்கி BLCK பிளாக் அப்படின்ற ஒரு கார்டும், ஸ்விக்கி ORNGE அப்படின்ற ஒரு கார்டும். ஓகேவா? யார் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. எத்தனை கார்டுன்னு மட்டும் வந்து பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இப்பதான் இந்த கார்டை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி 2023 வந்து இந்த ஸ்விக்கியும் HDFC பேங்க் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுல வந்து ஒரு எக்ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க. அடிஷனலா வந்து ஒரு 2 கார்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்னென்ன கார்டுன்னு பாத்துக்கோங்க. ஸ்விக்கி BLCK அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டும், ஸ்விக்கி ORNGE அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த அதிகமா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்டர் பண்றவங்க வந்து இந்த கார்டு வழியா ஸ்விக்கில இந்த கார்டு வழியா வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில பல பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் தருவாங்க, ரிவார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 2 கார்டு வழியா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 48,000 முடியும் வந்து சேவ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே தான், அடுத்து போலாமா? ஈஸியான விஷயம் தான், வேற எதுவும் அதுல இருக்கு? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ் பேங்க், சரியா? எஸ் பேங்கோட MD அண்ட் CEO வந்து இப்போதைக்கு எஸ் பேங்கோட CEO யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரசாந்த் குமார் அப்படின்றவங்களை வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம், சரியா? ஆனா வந்து இவங்களோட டேர்ம் வந்து முடியுது. எப்போல வந்து முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் 5 வந்து இவரோட டேர்ம் வந்து முடியுது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, எஸ் பேங்கோட அடுத்த MD அண்ட் CEO யாரு அப்படின்றது வந்து அறிவிச்சிருப்பாங்க. யாரு வந்து அடுத்து வந்து MD அண்ட் CEOன்னு கேட்டீங்கன்னா வந்து வினய் முரளிதர் டோன்ஸ் அப்படின்றதுதான் அவரோட பேரு. அதனால வச்சுக்கோங்க, என்னது அவர் பேர் எங்கேயோ போட்டு வினய் முரளிதரன் டோன்ஸ் அப்படின்றது அவரோட பேரு, சரியா? முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பிரசாந்த் குமார் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்களை தூக்கிட்டு வினய் முரளிதரன் டோன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. இதுல வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து CEO டெசிக்னேட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்னடா CEO டெசிக்னேட்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து CEO வந்து இப்போதைக்கு இருப்பாங்க. இப்போதைக்கு யார் வந்து CEO, பிரசாந்த் குமார் தானே CEO. அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க இருக்கிற ஃபியூச்சர் CEO வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த வினையே அவங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்க வந்து அவங்க வந்து எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது வந்து லேர்ன் பண்றதுக்காக வந்து CEO டெசிக்னேட் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த CEO டெசிக்னேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்க CEO கூட ஃபியூச்சர் CEO வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா,
அதை தான் வந்து சிஇஓ டெசிக்னேட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த வினய் முரளிதர் டோன்ஸ் வந்து சிஇஓ டெசிக்னேட்டா வந்து போட்டிருப்பாங்க. எப்பல இருந்து எப்ப முடி போடுறாங்கன்னு பாத்துக்காங்க, மார்ச் 12ல இருந்து அவர் ரிட்டையர் ஆகுது பாத்தீங்களா, அந்த பிரசாந்த் குமார் ஏப்ரல் 5ஓட ரிட்டையர் ஆறா, அது முடிய வந்து அவங்கள வந்து சிஇஓ டெசிக்னேட்டா வந்து போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவங்கள வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்க வந்து அபிஷியலா வந்து எம்டிஎன் சிஓ வந்து போட்டுருவாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? மொத்த டேர்ம் வந்து 3 வருஷத்துக்கு வந்து போடுவாங்க அவங்களோட டென்யூர். ஹலோ, இருக்கீங்களா? ஏதாச்சும் புரியலையா? ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 7ஆம் நியூஸ், 8ஆம் நியூஸ் சரியா, டிஃபென்ஸ் நியூஸ். இது வந்து ஒரு ஹெச்ஐஎஸ் சரியா. ஹெச்ஐஎஸ்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெச்ஐஎஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லாமிட்டிஏ அப்படின்றது அந்த ஹெச்ஐஎஸோட பேரு. இது யார் யாருக்கும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் சைச்செல்லஸுக்கும் வந்து நடக்கிற ஒரு ஹெச்ஐஎஸ் சரியா. எந்த மாதிரி ஹெச்ஐஎஸ் கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு மிலிட்டரி ஹெச்ஐஎஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா வந்து ஓகே 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 சூப்பர். ஓகே, இப்போ அந்த நியூஸ்க்கு வந்துருங்க. இந்த ஹெச்ஐஎஸோட பேர் என்னன்னு பாத்துக்கோங்க, லாமிட்டிஏ அப்படின்றத இந்த ஹெச்ஐஎஸோட பேரு. இது ஒரு மிலிட்டரி ஹெச்ஐஎஸ் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் சைச்செல்லஸ்க்கும் நடக்கிற ஒரு மிலிட்டரி ஹெச்ஐஎஸ் சரியா. இது எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 11ஆவது எடிஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 2001 வந்து நடக்குது. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். பை இனியல் ஹெச்ஐஎஸ் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அது என்னடா லாமிட்டிஏ கேட்டீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்ஏஎஸ்ல ஒண்ணு வந்து மிலிட்டரி ஹெச்ஏஎஸ் தானே. முன்னாடிலாம் எப்படின்னா வந்து இந்தியாவோட ஆர்மி ஃபோர்ஸ் மட்டும் தான் வந்து கலந்துக்குவாங்க. ஆனா வந்து இந்த ஹெச்ஏஎஸ்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஆர்மி, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ், இந்தியாவோட நேவி 3 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஆர்மி சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அசாம் ரெஜிமெண்ட் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேவி சார்பா வந்து யார் வந்து கலந்துக்குவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு நேவி ஷிப் ட்ரிகாண்ட் ட்ரிகாண்ட் அப்படின்ற ஒரு நேவி ஷிப் வந்து கலந்துக்கிறாங்க. திரிகாந்த்னு சொல்லுவாங்க சரியா. திரிகாந்த் அப்படின்ற ஒரு நேவி ஷிப். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட், அதோட பேர் பார்த்துக்கோங்க, C-130J சூப்பர் ஹெர்குலஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கலந்துக்கிறோம். விளங்குச்சு தானே? ஓகே, ஒன்றும் இல்லை. ஹெச்ஏஎஸ்னா அதோட பேரு. எங்க நடக்குது, எங்க நடக்குதுன்னா வந்து சைச்சலஸ்ல தான் நடக்குது சரியா. அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு நடக்குது, எத்தனை எடிஷன் பார்த்துக்கோங்க, பையனியல் ஹெச்ஏஎஸ். அதுக்கப்புறம் வந்து இந்தியா சார்பா யாருக்கு வந்துக்கிறாங்க, அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட இஸ்ரோ இருப்பான் பாத்தீங்களா, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவனும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை வந்து சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, 2 பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் வந்து பண்ணணும் சரியா. இப்போ வந்து இந்த எர்த்தை வந்து அக்செப்ட் பண்றதுக்காக மிஷின்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மிஷின்ல வந்து 2 பேர் சேர்ந்து வந்து ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சைன் வந்து பண்றாங்க. யார் வந்து சைன் பண்றாங்க பாத்துக்கோங்க, இஸ்ரோவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து தான் சைன் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இப்போ வந்து இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின் வந்து பண்ண போறாங்க. எதுக்காக இந்த மிஷின் வந்து பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் வெஜிடேஷன் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இந்த ஃபிளெக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து பண்றாங்க. அந்த மிஷின்ல வந்து 2 பேர் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருப்பான் பாத்தீங்களா, இந்தியாவோட சந்திராயன் 3க்கு, ஆதித்யா L1க்கு, இதுக்கெல்லாம் வந்து அவன் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஆல்ரெடி வந்து இவன் வந்து ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அதோட இன்னும் கொஞ்சம் வந்து அதுல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து வந்து இந்த எர்த் அப்சர்வேஷனுக்காக மிஷின்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே?
ஒன்றும் இல்லை, 2 பேர் சைன் பண்றாங்க. நம்மளோட ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ்ரோவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து எர்த்து சம்பந்தப்பட்ட மிஷின் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து எர்த்தை அப்சர்வ் பண்றது, ஸ்டடி பண்றது, இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அது பண்றப்ப 2 பேர் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. வணங்க சார். ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா, அவனோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஜி டிஃபென்ஸ் அப்படின்றத அவனோட அந்த கம்பெனியோட பேரு. அவன் வந்து என்ன பண்ணியிருப்பானா, புதுசா வந்து ஒரு ட்ரானை வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரானோட பேர் பார்த்துக்கோங்க, இங்கேயோ போட்டிருப்பானு, ட்ரான் மட்டும் தான் போட்டிருக்காங்க சரியா. அந்த ட்ரானோட புதுசா வந்து ஒரு ட்ரானை வந்து டிசைன் வந்து பண்றாங்க. யார் வந்து பண்றாங்க பார்த்துக்கோங்க, ஐஜி டிஃபென்ஸ் அப்படின்ற வந்து இதை வந்து டிஃபென்ஸ் அதாவது டிசைன் வந்து பண்றாங்க. இது வந்து எவ்வளவு இந்த லோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லோடை வந்து கேரி பண்ணிட்டு எத்தனை கிலோமீட்டர் முடியும் போகும்னா அப் டு 1000 கிலோமீட்டர் முடியும் வந்து போகும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, ப்ராஜெக்ட் கல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கீழே தான் வந்து இவன் வந்து இந்த ட்ரானை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதை ட்ரானை வந்து எதை பேஸ் பண்ணி, லைக் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு வந்து இவன் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து எதை வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்துக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல வந்து ஷகீத் 136 அப்படின்னு ஒரு ட்ரான் இருக்கும். ஷகீத் 136 அப்படின்னு ஒரு ட்ரான் இருக்கும். அதை வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த ட்ரான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷகீத் 136ல வந்து என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ட்ரான் வந்து லோ காஸ்ட் சரியா. லோ காஸ்ட், அதே சமயம் வந்து ரொம்ப வந்து லாங் ரேஞ்சில் போய் வந்து அட்டாக் பண்ண முடியுங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த ட்ரான் வந்து பண்ணும். அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அது வந்து எப்படி டிசைன் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரானை வந்து இந்த ஐஜி டிஃபென்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். உனக்கு புரிஞ்சிச்சு தானே? ஓகே. இப்போ வந்து ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம், என்ன வந்து படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஈரான் தானே? ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்கன்றத படிச்சிருப்போம். அவரோட பேர் என்ன படிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து என்னமோ ஒரு காமினின்னு படிச்சிருப்போம். இங்கே போட்டு போனோம். ஆயத்துல்லா காமினி சரியா. அது நம்மளே படிச்சிருப்போம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே படிச்சிருப்போம் சரியா. இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்திருப்பாங்க. எப்போ வந்து இறந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த யுஎஸ் இஸ்ரேல் போர் வந்து நடந்துகிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து இறந்திருப்பாங்க சரியா. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஆயத்துல்லா காமினி அப்படின்றது அவங்களோட சுப்ரீம் லீடர். அவங்க வந்து இறந்திருப்பாங்க சரியா. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட மகன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, மோஜ்தபா காமினி அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கள வந்து புதுசா வந்து சுப்ரீம் லீடரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வணங்குஸ்தானே. இந்த ஆயத்தோலா காமினின்றது 1989 இருந்து அவர் தான் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 37 வருஷமா வந்து சுப்ரீம் லீடரா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க போன பிறகு அவங்களோட மகன் மோஸ்தபா காமினி வந்து சுப்ரீம் லீடரா வந்து போடுறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஐசிஜேஎஸ் சொல்லுவாங்க. அது என்ன ஐசிஜேஎஸ் கேட்டீங்கன்னா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த போலீஸ், இந்த கோர்ட்டு, வேற என்ன இருக்கு, இப்போ வந்து ஒரு திருட்டு கேஸே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த அவனை அந்த திருடி யார் திருடி இருப்பாங்களோ அவனை வந்து கோர்ட்ல வந்து சேர்ப்பாங்க. கோர்ட்ல வந்து சேர்க்கிறப்ப திருப்பியும் வந்து லைக் வந்து அந்த எஃப்ஐஆர்ல வந்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டீடைல் வந்து திருப்பி வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து போகும் சரியா. இந்த கோர்ட் வந்து லைக் வந்து இந்த தண்டனை எல்லாம் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. தண்டனை கொடுத்த வந்து அவனை வந்து இந்த சிறையில அடிப்பாங்க பாத்தீங்களா, பிரிசன் சொல்லுவாங்க, இந்த சிறையில அடிப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கவங்களுக்கு வந்து திருப்பி வந்து இந்த டீடைல் வந்து போகும். எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே டீடைல் தான் வந்து போலீஸுக்கு போகும், கோர்ட்டுக்கு போகும், திருப்பி வந்து அந்த சிறையில அதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து போகும். இதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஏகப்பட்ட டைம் இங்க இருக்கிறது தான் அங்கேயும் போகுது, அங்க இருக்கிறது தான் இங்கேயும் வந்து வருது. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐசிஜேஎஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த போலீஸ், கோர்ட்டு, இந்த பிரிசனு, இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங் வந்து போடுறாங்க, ஒரு ஸ்கோர் மாதிரி வந்து போடுறாங்க. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை, அவங்களுக்கு வந்து அதிகமான மார்க் கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கோர் வந்து போடுறாங்க. அந்த ஸ்கோர்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்னு ஒருத்தவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 93.46 ஸ்கோர் வந்து எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து இந்த மாதிரி இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா,
அந்த அந்த தர்ஷி சிஸ்டத்துல ஃபர்ஸ்டா வந்து வந்திருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அந்த ஸ்கோர் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கோர் போடுறதுல ஃபர்ஸ்டா வந்து யாரு இருக்காங்கன்னா உத்தரகாண்ட் தான் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விளங்குச்சு. இதுல வந்து சில பல டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்கன்னா இ சாக்ஷி அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றாங்க. இது எதுக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வீடியோ எடுப்பாங்க பாத்தீங்களா, கிரைம் சீன்லாம், அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நியாயசூரித்தி அப்படின்றது இது வந்து கோர்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கான வந்து விர்ச்சுவலா வந்து கோர்ட் ஹியரிங்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் மொபைல் வேன் இதெல்லாம் வந்து இதுல வந்து யூஸ் பண்ற டெக்னாலஜி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே. இந்த ஸ்கோர்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கோர் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிராண்ட் ட்ரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டோட பேரு. இது எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 15வது எடிஷன். இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா ERA ரிசர்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு பிராண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டு இப்போ அமேசான் தான் வந்து டாப்ல வந்திருக்கா. இது எப்படி வந்து இந்த இந்த டாப்ல வந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளோட குவாலிட்டி பொறுத்து அவனோட சர்வீஸ் லைக் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து டெலிவரி வந்து பண்றாங்க, எவ்வளவு ஈஸியா வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கிறாங்க, அதை பொறுத்து வந்து மக்கள் வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க. சரியா? அந்த ரேட்டிங்ல யார் வந்து மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டாப் பொசிஷன் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிராண்ட் ட்ரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டோட பேரு. இந்த ரிப்போர்ட்ல வந்து டாப்ல வந்து யார் வந்து இருக்காங்கன்னா 2026ல அமேசான் தான் வந்து டாப்ல வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து டெல் இருப்பாங்க, மூணாவது வந்து ஹோண்டா வந்து இருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து இது வந்து எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எடுத்துப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருக்க டாப் 100 கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து 100ல 1000 கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த டாப்ல யார் இருப்பாங்கன்னா அமேசான் தான் இருக்காங்க அப்படின்றதையும் வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டாப் 50 கம்பெனிஸை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல இந்தியன் கம்பெனிஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 27 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வழங்குஸ்தானே பிராண்ட் வேல்யூ. ஓகே, சூப்பர். பிராண்ட் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட்டை பொறுத்து இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க. இதுல டாப்ல இந்த 2026ல யார் இருக்காங்கன்னா அமேசான் தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. என்ன ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஹைவேல வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இந்த ட்ரீ, இந்த பிளான்ட் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹைவேல வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமா வந்து கிரீனை வந்து கவர் பண்ணிருக்கு, லைக் வந்து எந்த எந்த ஸ்டேட்டோட ஹைவேல அதிகமா வந்து இந்த ட்ரீ, இந்த பிளான்ட் எல்லாம் வந்து நட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? யார் வந்து ரிலீஸ் பண்றான்னு பாத்துக்கோங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்கன்னா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்தா வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா எல்லாம் எங்க எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா சேட்டலைட் வழியா வந்து பார்ப்பாங்க, எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா வந்து மரத்தை நட்டுருக்காங்க இந்த ஹைவேல, அந்த மாதிரி வந்து சேட்டலைட் வழியா வந்து பார்ப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 24 ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து 30,000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்க 24 ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து சேட்டலைட் வழியா வந்து பார்த்தோம். இதுல வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா அசாம்ல தான் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி வந்து மரத்தை வந்து நட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. வழங்குச்சா? அசாம் டாப்ல இருக்கு. சரியா? அவ்வளவுதான். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நித்தியோக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மொபைல் சிப்பு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பொருட்களை வந்து இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, நித்தியோக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இல்ல வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்ல 2026-27 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பானா, ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கீமை பத்தி படிச்சிருப்போம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம்ல வந்து இந்தியாவிலே பொருட்களை வந்து நீ வந்து மேனுஃபேக்சர் பண்ணா வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி இன்சென்டிவ்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நித்தியோவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2030க்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இந்தியாவில வந்து பண்றது வந்து 500 பில்லியன் வந்து ரீச் வந்து பண்ணணும்.
கிட்டத்தட்ட வந்து 6 மில்லியன் பீப்புளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்கு. அதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் சைன் பண்ணி இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே ஸ்டாட்டிக். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 8 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. எந்த தீம் கீழே வந்து அப்சர்வ் பண்றான்னு கேட்டீங்கன்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் 10 வந்து எந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் அப்படின்னு ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஜி ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. இவர் வந்து ஆர்மி ஆள், முன்னாள் ஆர்மி ஆளு. இவர் வந்து இறந்துருப்பாரு. சரியா? இவர் வந்து வீர் சக்ர அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எப்போ வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா 1965 வந்து வாங்கியிருப்பாங்க. இல்ல வீர் சக்ர அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பாகிஸ்தான் வந்து வார் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1965, அதுக்காக வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஓசன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா லட்சத்தீவுல இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட், சரியா? நவா ஷேவா போர்ட்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா?